ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர் பியர்லெஸ் ரெக்ரேஷனோட எபிசோடு 42. எபிசோடு 41 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே முரே சொன்னதை கேட்டு அந்த ரேஞ்சர் ஷாக் ஆகி இவன் என்ன மேய்க்கன் கூட வார் ஸ்டார்ட் பண்ண போறானான்னு ஷாக் ஆகுறான். முரே அதை ஜோக்குன்னு சொல்லி மழுப்பினாலும் அவனோட பேச்சை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கிளம்பும்போது சேஃப் ஹவுஸ் அண்டு ஃபைனல் பிளானை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் போகும்போது முரே பிளானை ரிவ்யூ பண்ணுறான். நாம் மார்க் பண்ண நாள் டான்ஜுவானோட பர்த்டே. அன்னைக்கு நடக்கிற பார்ட்டி அண்ட் மீட்டிங்க்கு மேய்க்கனோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா கூடுவாங்கன்றான். இந்த கேம்ல மெயின் கேரக்டரான கே இப்போ அந்த மேன்ஷனுக்குள்ள தான் இருக்கா. முரே அவளோட அசிஸ்டன்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு உள்ள போறான். கே திரும்ப திரும்ப பிளானை ரிஹர்சல் பார்க்கணும்னு சொல்றதை பார்த்து முரேவுக்கு கொஞ்சம் கடுப்பானாலும் அவளோட பதட்டத்தையும் புரிஞ்சுக்கிறான். முன்னாடி நாம மேய்க்கனோட வேற ஹவுஸை கொளுத்தின மேட்டர் தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்குன்னு கே சொல்ல நாம தடயமே இல்லாம முடிச்சிட்டோம்னு முரே அவளை தேத்துறான். ஆனால் மனசுக்குள்ள அவள் பயத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒருவேளை மேய்க்கன்கிட்ட மாட்டுனா நீ ஒரு மேஜின்றதால உன்னோட சாவு இன்னும் வேல்யூபிளாக இருக்கும்னு ஜோக் அடிக்கிறான். இந்த சவுத்து சைடில் மேஜிகளோட பாடி பார்ட்ஸை லக்கி சாமா பார்ப்பாங்க. அதனால் உன்னை வெட்டி பீஸ் ஆக்கி வித்துடுவாங்கன்னு பயமுறுத்துறான். இந்த கொடூரமான கற்பனை கேவை டோட்டலாக ஹாரர் ஆக்குது. மேய்க்கனோட ஆளுங்க வெட்டப்பட்ட விரல்களை ஆரமெண்ட்டாக போட்டிருப்பாங்கன்றத நினச்சி கூட இருந்தவனுக்கும் செம்மையாக ஷாக் ஆகுது. உனக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில் தெரியும்னு கேட்க நான் ஒரு காலத்தில் மேய்க்கன் உள்ளதான் ஸ்லேவாக இருந்தேன்னு முரே தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறான். அகாடமியிலேருந்து துரத்தப்பட்டு அடிமையாக கடத்தப்பட்டு மேய்க்கனோட ஃபார்மில் விற்கப்பட்டப்போ தான் இவன் கதை ஆரம்பிக்குது. அங்கே வெறும் வேலை மட்டும் நடக்கலை, பவருக்கான முரட்டுத்தனமான மோதல்களும் நடக்கும். கூட இருந்தவங்க எல்லாம் செத்து விழுந்த போவும் முரே தன்னோட ஹீலிங் பவரை வச்சு எல்லா சூசைட் மிஷன்லையும் உயிர் தப்பிச்சு வந்ததா சொல்கிறான். அவனோட கெத்தை பார்த்து டான்ஜுவான் இவனை ஒரு ஹிட்மேனாக மாற்றுறான். பாய்சன் வச்சு அங்கே இருக்கிற கிரிம்சன் நைட்ஸை இவன் ஈஸியாக காலி பண்ணி காட்டில் தன்னோட பவரை வளர்த்துக்கிறான். ஆனால் ஆறாவால் பாய்சனை முறிக்கிற அசூர் நைட்ஸை முடிக்கிறது மட்டும் டஃப்பாக இருக்குது. இருந்தாலும் அவங்களோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அந்த அசூர் நைட்ஸையும் போட்டு தள்ளுற வித்தையை கற்றுக்கிறான். அவனோட டேலண்ட்டை பார்த்து டான்ஜுவான் இவனை தத்தெடுத்து தன்னோட வாரிசாக்க பிளான் பண்ணான். ஆனால் வாரிசாக்குற அந்த நைட்டே அங்கே இருந்த எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு முரே மேய்க்கனை விட்டு வெளியே வந்துட்டான். இந்த ஹிஸ்ட்ரியை கேட்டதும் கேக்கு இன்னும் பயம் அதிகமாயிருது. ஒருவேளை இவன் மேய்க்கன் ஸ்பையா இருந்து என்னை வச்சு இந்த சிண்டிகேட்டை பிடிக்க பாக்குறியான்னு ஓப்பனா கேட்குறா. அப்படி சந்தேகப்பட்டதை கேட்டு முரே கோவப்படாம அசால்ட்டா சிரிக்கிறான். இது அவளுக்கு இன்னும் டவுட்டை கூட்டுது. பேசிக்கிட்டே இருக்கும்போதே வண்டி டான்ஜுவானோட மேன்ஷனுக்கு வந்து சேருது. ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. உள்ள பார்ட்டி ஹாலில் செலிப்ரேஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு மேஜ் ஆப்ரேட்டராகவும் முரேவை அவளோட அசிஸ்டண்டாகவும் டான்ஜுவானுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே கில்டு ரோலில் மறைஞ்சிருக்கிற நம்ம ஆள் அந்த இடத்தோட ஆடம்பரத்தையும் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற கில்லாடி பாடி கார்ட்ஸ், அவுட்லாஸ், எக்ஸ் ரேஞ்சர்ஸ் கூட்டத்தையும் சைலண்டாக நோட் பண்ணுறான். ரியலான மீட்டிங் அந்த பார்ட்டி ஹாலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமில் நடக்குது. அங்கே மேய்க்கனோட டாப் லீடர்ஸ் எல்லாம் பெரிய டேபிளில் உட்காந்துருக்காங்க. டான்ஜுவான் கேவை செமவாமா வெல்கம் பண்ணி ஃபேமஸ் மேஜ் ஒரு பொண்ணான்னு அவளை ஒரு பெரிய பிரைஸாக பார்க்குறான். வரப்போகிற டீலை பற்றி அவகிட்ட பேச சொல்கிறான். ஆனால் கே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி உங்களோட வேர் ஹவுஸில் பயங்கரமாக தீப்பிடிச்சது ஞாபகம் இருக்கான்னு ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போடுறா. ரூமே அப்படியே சைலண்ட் ஆகுது. டான்ஜுவானோட முகமும் டக்குன்னு மாறுது. இந்த தீ விபத்துக்கு பின்னாடி இருக்கிற துரோகி இப்போ ஃபேவல்லா கூட கான்டாக்டில் இந்த ரூமுக்குள்ளே தான் உட்காந்துருக்கான்னு கே ஓப்பனாக குண்டை தூக்கி போடுறா. இதை கேட்டு அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்பாகி என்ன பைத்தியகாரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா, இவளை முதல்ல வெளியே இழுத்துட்டு போங்கடான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க மூவ் பண்ணுறதுக்குள்ள அங்கிருந்த ஒரு டாப் லீடரை நம்மால் கத்தி முனையில் லாக் பண்ணுறான். என் பேர் ஜீக் முரேன்னு மாசா இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இந்த துரோகத்தை பற்றி வாஹின் தான் இப்போ சொல்லணும்னு ஹாஸ்டேஜை முன்னாடி தள்ளுறான். சாதாரண அசிஸ்டன்ட் எப்படி இவ்வளவு அசால்ட்டாக கண்ட்ரோல் எடுத்தான்னு ரூமே ஷாக் ஆகுது. நம்ம ஆளுக்கு எப்படி மேட்டர் தெரிஞ்சதுன்னு வாஹின் பேனிக் ஆகுறான். நம்ம ஆள் அவனை பக்கா ஷீல்டாக வச்சிருக்கிறதால மேய்க்கன் கார்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியாமல் தயங்கி நிற்கிறானுங்க. வாஹினை பிளைண்டாக நம்பினால தான் சந்தேகம் வேற பக்கம் போயிருக்குன்னு நம்மளால பொழந்து கட்டுறான். வாஹின் இதை பொய்யின்னு மழுப்ப நான் பக்காவா ப்ரூஃபோட தான் வந்திருக்கேன்னு நம்மளால சொல்கிறான். கே மேஜிக் ஸ்பெல்லை ரெடி பண்ண
டான்ஜுவான் மட்டும் கூலா ப்ரூஃப் என்னன்னு காட்டுன்னு கேட்குறான். வாகினுக்கும் ஃபேவலாவுக்கும் இருக்கிற டீலிங்ஸ் தான் அந்த வேர்ஹவுஸ் தீ விபத்துக்கு காரணம்னு ப்ரூஃப் பண்ற ரிப்போர்ட்டை நம்மால நீட்டுறான். டான்ஜுவான் அதை படிக்க ரூமுக்குள்ள டென்ஷன் எகுறுது. இந்த ரிப்போர்ட்ல ஃபேவலாவுக்கு பின்னாடி பைரட்ஸ் இருக்காங்கன்ற உண்மை வெளியே வருது. இந்த சவுத் ஏரியா ஆல்ரெடி பைரட்ஸால செம்மையா அடி வாங்கின இடம்ன்றதால இந்த துரோகம் இப்போ மன்னிக்கவே முடியாத மேட்டரா மாறுது. டான்ஜுவான் தன்னோட ஃபேமிலியை பைரட்ஸ் கிட்ட தான் இழந்திருக்கான். அதனால அவனால இதை இக்னோர் பண்ண முடியாதுன்னு நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். ரிப்போர்ட்ல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு வாஹின் மரண பயத்துல நடுங்குறான். ஆனா டான்ஜுவான் என் பிரதர் மாதிரி இருக்கிற வாஹினை சந்தேகப்பட இந்த ஒரு எவிடன்ஸ் பத்தாதுன்னு சொல்றான். நம்மால் இதையும் எதிர்பார்த்து வாஹினோட சீக்ரெட் ஃபேமிலியை வச்சு மிரட்டி ப்ரெஷர் போடுறான். அந்த பயத்துல வாஹின் டோட்டலா உடஞ்சி சீக் சொன்னது எல்லாமே உண்மைதான், அந்த சிண்டிகேட் கூட சேர்ந்து துரோகம் பண்ணது நான் தானே எல்லாரும் முன்னாடியும் ஓப்பனா ஒத்துக்கிறான். அவ்வளோ நம்பின ஆளு துரோகம் பண்ணிட்டான்னு டான்ஜுவான் அப்படியே ஷாக் ஆகுறான். ஆனா அவன் உடனே வெடிச்சு செதறாம செம காமா எந்திரிக்கிறான். நம்ம ஆளு அங்க இருக்கிற டேஞ்சரை சென்ஸ் பண்றதுக்குள்ள டான்ஜுவான் மின்னல் வேகத்துல ஒரு வெப்பனை எடுத்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாஹினை அங்கேயே வெட்டி சாச்சிடுறான். வாகின் ஸ்பாட் அவுட்டு. இவன் என்னோட செகண்ட் இன் கமாண்டா இருக்கிற தகுதியே இல்லாதவனு டான்ஜுவான் தூக்கி போடுறான். அவன் சும்மா கோவத்துல மட்டும் வாகினை கொல்லல, எல்லாரும் முன்னாடியும் துரோகம் வெளியே வந்ததால அவனுக்கு வேற வழியே இல்லாம தான் கொன்னு இருக்கான்னு நம்மால புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த துரோகத்தை நம்மால அவ்வளோ பப்ளிக் ஆக்கிட்டான். மெய்கன் கிரைம் எம்பையரோட ஹெட்னு சும்மாவா சொன்னாங்கன்னு நம்மால மனசுக்குள்ள நினைக்கிறான். நம்ம ஆளு வச்ச ட்ராப் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா அதே சமயம் இந்த டான்ஜுவான் எவ்வளவு டேஞ்சர் ஆனவன்றதும் இப்ப வெளியில தெரிஞ்சிருச்சு. வாகின் செத்ததும் அந்த ரூமை டோட்டலா கொந்தளிப்பாகுது. நம்மளால எதிர்பார்த்த மாதிரியே மெய்கனோட பவர் பேலன்ஸ் இப்ப மாற ஆரம்பிக்குது. நம்மளால கிரியேட் பண்ண இந்த கன்ஃபியூஷனும் கேப்பும் தான் நம்மளோட மெயின் பிளானு. இப்ப நம்மளால வேணும்னே உருவாக்குன இந்த மரண மாஸ் கலவரத்துக்கு நடுவுல மெய்கனுக்கு எதிரான இவங்களோட ஆபரேஷன் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக ரெடி ஆகுது. அங்க இருக்கிற டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் அந்த கன்ஃபெஷனையும் எக்ஸிக்யூஷனையும் பார்த்து ஷாக் ஆகி போய் நிக்க நம்மளால உருவாக்குன கலவரத்துக்கு நடுவுல கெத்தா நிக்கிறான். கே உள்ள நுழைஞ்சதுல ஆரம்பிச்சு இப்ப மெய்கனை உள்ள இருந்தே உடைக்கிற நம்ம ஆளோட பிளான் இப்போ பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சவுத் கான்டினென்ட்டோட பழைய ரத்த சரித்திரம், நம்ம ஆளோட பாஸ்ட் லைஃப், அப்புறம் இப்போதைய ஸ்கெட்ச் எல்லாமே இந்த மேன்ஷன்ல ஒன்னா வந்து முடிஞ்சிருக்கு. மெய்கனோட சொந்த பயத்தையும் கொடூரத்தையும் அவனுங்களுக்கு எதிராக நம்மால வெப்பனா மாத்தி இருக்கான். இப்போ இந்த ரூமே டோட்டலா டிஸ்டர்ப் ஆனதுனால அந்த பொண்ணை காப்பாத்துற மிஷனும் மெய்கனை காலி பண்ற பெரிய அட்டாக்கும் இந்த கலவரத்துக்கு நடுவில் ஆரம்பிக்க போகுது. இந்த மரண வாக்கு மூலமும் வாயினோட சாவும் பழையபடி எதையும் கொண்டு வர போறதில்ல. இனிமே இந்த மேன்ஷன்ல நடக்கிற ஒவ்வொரு மூளையும் பயமும் சந்தேகமும் தான் இருக்க போகுது. நம்ம ஆளுக்கு தேவைப்பட்ட மரண மாஸ் டிஸ்ட்ராக்ஷனும் நம்ம ஆளு மெய்கனுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச அழிவும் இதுதான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.